வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்து அடிமையான நம்ம ஹீரோ அங்க இருந்து தப்பிச்சு போக பாக்குறான். இத பார்த்து அந்த அரபுக்காரன் ஒட்டகத்தால துரத்திட்டு வந்து கண்ணால சூட் பண்ணும்போது குறி மிஸ் ஆகி மணல்ல பட்டுருது. இதனால ஹீரோவும் பயந்து போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த அரபுக்காரன் சொல்றான், எங்க இடத்துல இருந்து தப்பிச்சு போகவா பாக்குற, இனிமே நீ தப்பிச்சு போக கூடாதுன்னு சொல்லி கால்ல எலும்பு முறிகிற மாதிரி காலுக்கே அடிக்கிறான். இதனால நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போக முடியாம அந்த இடத்துல ஒரு கொத்தடிமை மாதிரி அவங்க சொல்ற எல்லா வேலைகளுமே செஞ்சுக்கிருக்கான். இப்படியே சில வருடங்கள் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்க ஒரு கண்ணாடி முன்னாடி போய் அவனோட முகத்தை பாக்குறான். தாடி மீச எல்லாம் வளர்ந்து அடையாளமே தெரியாத மாதிரி இருக்கான். இத பார்த்து நம்ம ஹீரோ, இங்க வந்து நான் எத்தனை நாட்கள் ஆகிருச்சோ தெரியல, என் குடும்பத்தை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு அந்த ஆடுகளை மேய்ச்சிக்க இருக்கும்போது ஆலங்கட்டி மழை பெய்யுது. இதனால ஆடுகளை ஒரு மலை அடிவாரத்துக்கு கீழே வச்சுட்டு ரொட்டி துண்டுகளை பிச்சு போட்டுக்க இருக்கும்போது ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி அந்த மலை பகுதிக்கு இந்த பக்கமா வந்து பார்த்தா அங்க ஒரு ஆள் நிக்கிறான். உடனே அவன் இவனை பார்த்தோன்னே வேகமா ஓடி வரான். யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு. அந்த இடத்துக்கு வேலைக்கு வந்து அவனுமே அடிமையா தான் வேலை பார்த்துக்க இருக்கான். இத பார்த்தோன்னே ஹீரோவும் நீயான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே மாறி மாறி அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஃப்ரெண்டு சொல்றான், நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோவும் வேலை பார்த்துக்க இருக்கும்போது அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்டு வரான். ஆனா நம்ம ஹீரோவால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த அரபுக்காரன் அந்த இடத்துல தான் இருக்கான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஒரு லெட்டர் எழுதி அந்த இடத்துல வச்சுட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து பாக்குறான். அதுல அவனோட ஃப்ரெண்ட் எழுதி இருக்கான், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழி இருக்கு, என் கூட ஒருத்தர் இருக்காரு, அவரு நம்மள இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு, நாளைக்கே நம்ம கிளம்புறோம்னு சொல்லி எழுதி வச்சிருக்கான். இதனால நம்ம ஹீரோவும் தப்பிச்சு போறதை பத்தி யோசனை பண்ணிக்க இருக்கும்போது அங்க வந்து அந்த அரபுக்காரன் சொல்றான், இன்னைக்கு நாங்க பார்ட்டியை ஜாலியா கொண்டாடுறோம், இந்த சிக்கன் பீஸை சாப்பிடுன்னு சொல்லி இறைச்ச கொடுக்குறான். அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ அவனுக்கு சொல்ற வேலைக்கெல்லாம் செஞ்சுக்க இருக்கும்போது அந்த அரபுக்காரனுங்க ஒரு ரொட்டியை கொடுத்து சொல்றாங்க, நாங்க இந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறோம், நீ பத்திரமா இங்க இருன்னு சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவனோட ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து தப்பிச்சு போக பார்க்கும்போது அந்த ஆடுகளையும் ஒட்டகத்தையும் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகி, நான் இங்க இருக்க முடியாது, நான் போய் தான் ஆகணும்னு சொல்லி அந்த ஆடுகளுக்கு புல்லு கட்டெல்லாம் சாப்பிடுறதுக்கு போட்டுட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பி போறான். இப்படியே பாத்தீங்கன்னா சில மணித்தியாலங்களாவது நம்ம ஹீரோக்கு ரொம்ப தாகமா இருக்கு. அப்ப அந்த ஆப்பிரிக்கன் சொல்றாரு, நம்ம இதெல்லாம் தாண்டி தான் போய் ஆகணும், அதனால வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த பாலைவன பகுதிக்குள்ள போய்கிட்டே இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா தூரத்துல தண்ணி இருக்கத பாக்குறான். உடனே அவன் வேகமா ஓடும் போது அந்த இடத்துல ஒரு ஓட்டகம் செத்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்து அந்த ஆப்பிரிக்கன் சொல்றாரு, அது தண்ணி கிடையாதுப்பா, ஹீட்னால ஏற்படுற ஒரு இலியூஷன், இந்த மாதிரி பாலைவனத்துல தண்ணி எல்லாம் இருக்காது, டைமை நம்ம வேஸ்ட் பண்ணாம நடப்போம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தூரம் பயணிச்சு இவங்க டயர்ட் ஆகி அந்த மண்ணிலே படுத்து தூங்கிட்டு அந்த ஆப்பிரிக்கன் இவங்க 3 பேரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிருக்காங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா மண்ணில இருந்து ஒரு பாம்பு ஒண்ணு வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா அது எல்லாமே பாலைவனத்துல மண்ணுக்கடியில இருக்க பாம்புக தான். இதை பார்த்தோன்னு இவங்க பயந்து போயிருக்கும் போது அந்த ஆப்பிரிக்கன் சொல்றாரு, யாரும் பயப்படாதீங்க, அசைஞ்சாதான் அந்த பாம்பு நம்மள அட்டாக் பண்ணும், அசையாம நெல்லுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே அசையாம நிக்கிறாங்க. அதுல ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கால்ல வந்து உரசிட்டு போயிருது. இதனால இவனோட காலெல்லாம் கொப்பிளிச்சு நடக்க முடியாத மாதிரி ஆகிடுது. உடனே அந்த ஆப்பிரிக்கன் அவரோட சட்டையை கழட்டி துண்டா கிழிச்சு ஹீரோவோட கால்ல கட்டி, இதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு. அப்படி போ